தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் சுமதி புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் அமைந்துள்ள பார் கவுன்சில் வழக்கறிஞர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் போட்டியிடுதலும் வழக்கறிஞர் சுமதி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் பார்வேந்தன் புதுக்கோட்டை வழக்கறிஞர் சங்க கட்டிடத்திற்கு இன்று வருகை புரிந்தனர். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை வழக்கறிஞர் சங்க கட்டிடத்திற்கு வருகை புரிந்த வேட்பாளர் சுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் மலர்வண்ணன் மற்றும் வழக்கறிஞர் கலைமுரசு, அன்புக்கண்ணன், அம்பேத்கர், வளவன், முத்துக்குமார், வெங்கடேசன், கருப்பையா, இளங்கோகுமார், சேகர், சத்யா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வரவேற்பு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தான் எதற்காக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும், அதற்கான காரணங்கள் குறித்தும் வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் உரையாற்றினார். வழக்கறிஞர் வேட்பாளர் சுமதி இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் சரஸ்வதி, மாநகர செயலர் அண்ணாதுரை உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து மற்ற பொறுப்பாளர்களுடன் இருந்தனர். பெண்களுக்கான இடஒதுக்கீடுகளில் இந்த முறை பலம் வாய்ந்த, சிறந்த, எதற்கும் அடிபணியாத வழக்கறிஞர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே தோழர் சுமதி அவர்கள் 16 ஆண்டு காலம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராகவும் பிரபல வழக்குகளை நடத்தியிருக்கிற தோழர் சுமதி அவர்கள் உங்களுக்கான வேட்பாளருக்கு வைத்திருக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. போடுங்க, எல்லாரும் போடுங்க, எல்லாருக்கும் போடுங்க, போடுங்க. அபி கை இருக்கு வைங்க. என்ன பெண்களுக்கு காப்பாற்ற வேண்டாம், பாதுகாக்க வேண்டாம். சுரேஷ்